எழுந்துருங்க, எழுந்துருங்க, போலாம். போங்க. ஹே துரோகி, என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. சீக்கிரம் போங்க. பிடிங்க. உனக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. சரி வா போகலாம். ஏன் அவசரப்படுற? எல்லாத்துக்கும் ஆசைப்படுறியா? நம்ம எல்லாரும் ஒரே பக்கம் இருக்கோம். நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். இது கேடியோட அம்பு. என்ன விட்டுருந்தா நான் அவங்கள வேண்டாம். பிடிச்சிருப்பேன். வாய மூடு. எல்லாத்துக்கும் முன்னாடி நிக்காத. நீ அமைதியா இரு. இப்ப வாக்குவாதம் வேண்டாம். கவலைப்பட வேண்டாம். அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. இருபத்தேழு, 28, 29. ஒரு மாசமா விருந்தாளியே வரல. நான் எப்படி பொழப்ப நடத்துவேன்? யார் அது? நான் தான். கதவை தட்டிட்டு வர மாட்டியா? சரியான இம்சை. உனக்காக நான் மட்டன் சூப் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். மட்டன் சூப்பா? ஆமா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்த ஓட்டம்லாம் அதிகரிக்கும். இந்தா சாப்பிட்டு பாரு. மூலிகை வாசனை வருது. மட்டன் சூப்ல கொஞ்சம் மூலிகையும் போட்டேன். வாசனை நல்லா இருக்குல்ல? நீ காய்கறி தானே விக்கிற, நீ அங்க கொஞ்சம் பாரு. இங்க விருந்தாளிகள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா நீ என்னடானா என்னென்னமோ வாங்கிக்கிட்டு இருக்க. விருந்தாளி வரலனா என்ன, நீங்க ஏதாவது செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். இந்த மாதிரி நீ தப்பு தப்பா யோசிக்காத. என்ன புரிஞ்சுதா? நானே ரொம்ப கவலையில இருக்கேன். இன்னைக்கு உனக்கு சாப்பாடே கிடையாது. கொடுக்கலனா போயேன்.
அப்பாடா, யாரு வரலன்னா நான் என்ன பண்றது? நானா போய் கூப்பிட முடியும்? இவங்க தான் ஏதாவது பண்ணி வர வைக்கணும். என்கிட்ட சொன்னா டாங், நீயா? வா வா, இங்க யாரும் விருந்தாளிங்களே வரதில்ல. அப்புறம் எதுக்கு இதை நான் சமைக்கணும்? எனக்கு பசிக்குது, சாப்பாடு இருந்தா போடு. நீ கேட்டா நான் கொடுக்க மாட்டேனா? ஆனா ஓனர் தான் சரியாவே பேச மாட்டேங்கிறாங்க. ஆ? ஆ? எங்க போற? நில்லு நில்லு, கொஞ்சம் இருப்பா. வா, என் கூட வா. இந்தா, இத சாப்பிடு. எப்படி இருக்கு? டானிக் மாதிரி இருக்கா? சாப்பிட்டு சொல்லு. எனக்கு பசி அதிகமா இருக்கு, இதெல்லாம் பத்தாது. ஹே, நான் அதையே கேட்டேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, வகை வகையா நிறைய செய்ய கத்துக்கிட்டு நகரத்துக்கு போகணும். அங்க போய் பெரிய ஹோட்டல் திறந்து நிறைய வியாபாரம் பண்ணணும். ஓனர் அங்க போய் உட்கார வைக்கணும். டோங்பிங்க யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. என்னப்பா நீ உண்மையாவ சொல்ற? என்னால நம்பவே முடியலையே. இது நம்ம நாட்டுக்கு பெரிய விஷயமாச்சே. என்ன பண்றது? என்னென்னமோ நடக்குது. நான் ஒரு சாதாரண சமையல்காரன். சமையலை தவிர எனக்கு வேற என்ன தெரியும்? இதெல்லாம் பெரிய இடத்து விஷயம். வேற என்ன சொல்றது? உலகத்துல அன்பு இருந்தா இதெல்லாம் நடக்காது. ஆனா இந்த ஓனர் ஏன் இப்படி கோவப்படுறாங்க? அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறது? வாங்க. அட, விருந்தாளிங்க வந்திருக்காங்க. இங்க வா. சீக்கிரமா வந்து பாரு. வாங்க வாங்க, சாப்பிட போறீங்களா தங்க போறீங்களா? பாத்தீங்களா, ஆமா, ஆமா. விருந்தாளிங்க வந்துட்டாங்க. சீக்கிரம் வா. என்னால இனிமே உங்களை காப்பாற்ற முடியாது. முதல்ல உட்காருங்க. கொடுங்க. என்னாலதான் உங்களுக்கு பிரச்சனை. உட்காருங்க. உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. என்ன அநியாயம் இது? ஐயோ, இது 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 என்னது? இந்த இடம் முழுக்க ஒரே ரத்தமா இருக்கு. என்ன இந்த அறை முழுக்க ஒரே ரத்தமாக்கி வச்சிருக்கீங்க? இங்க பாருங்க, ஏதாவது மருந்து இருக்கா? மருந்து வேணுமா? அப்ப மருத்துவமனைக்கு போங்க. இது ஒரு சாதாரண விடுதி. ஆமா, எங்க கிட்ட மருந்தெல்லாம் எதுவும் கிடையாது. நில காயத்தோட ஒரு மனுஷன் இந்த பக்கமா போனானா? சொல்லு. இந்த பக்கம் தான் போனாங்க. வாங்க போலாம். இங்க பாருமா, நீ முதல்ல போய் கதவை சாத்து, அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். ஏன் இந்த இடம் முழுசா வேணுமா? இங்க இருக்கிற எல்லாத்தையும் வித்துடுறேன். இங்க இருக்கிற நாற்காலி, டேபிள் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து 1 லட்சம் கொடுங்க. என்ன சொல்றீங்க? இவங்க ஒன்னும் பணக்காரங்க கிடையாது. பணம் இல்லையா? அப்ப வெளியே போங்க. இல்ல. போங்க, வெளியில போங்க. இங்க பாருங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களை வெளியில அனுப்பிடாதீங்க. என்னடா அங்க என்ன பண்ற? டாங்கு, ஏன்பா டாங்கு, கதவு எப்போ திறந்து தானே இருக்கணும்? பாத்து பாத்து. என்ன பண்றாங்க? யாரங்க? மரியாதையா வெளில வாங்க. நீங்களே யாரு? உங்க சண்டையை வெளியே வச்சுக்கோங்க. ஏன் எடுத்து நாசமாக்காதீங்க. ஆமா, இங்க எதுவும் பண்ணாதீங்க. ஏப்பா டாங், இங்க என்னப்பா நடக்குது? வீசுங்க. வேண்டாம். அரசர் அவங்கள உயிரோட கேட்டிருக்காரு. இளவரசியை நம்ம கொன்னுட்டோம்னா அரசருக்கு என்ன பதில் சொல்றது? போங்க. மனசுங்க. வாங்க வாங்க, ஓடிடலாம். நான் தான். ஏன் இப்படி பயமுறுத்துற? அங்க இருந்தா நம்ம இந்நேரம் செத்துருப்போம். உன் கத்தி எங்க? இது காய்கறி கத்தி.
இவங்களால பிரயோஜனம் இல்ல. நெல்லு. அந்த கிழவனுக்கு அடிபட்டிருக்கு. உள்ள யாரோ அவனுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால கண்ணீர் புகைய வீசுவோம். என்னுடைய இடம் இப்படி ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன செய்வேன்? பாத்தீங்களா எவ்வளவு மோசமாயிடுச்சு. நீங்க எங்களை காப்பாத்துனீங்கன்னா உங்களுக்கு பெரிய வெகுமதியே கொடுப்போம். இது என்னது? ஒரு புகையா வருது. வெளியே போறதுக்கு வேற வழியை தரணும். சரி சரி வாங்க சீக்கிரம் போங்க. சார், எல்லாரும் ஓடிட்டாங்க. அடிப்பட்ட கிழவனுமா தப்பிச்சு ஓடிட்டான். அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. எனக்கு அப்பவே தெரியும். இந்த இடத்த கொளுத்திர. சரி. டாங் டாங் அவங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்களா? அப்புறம் என்ன, நாம எல்லாரும் அங்க போயிடலாம். நீங்க சொன்னதை பண்ணுங்க. அங்க போக முடியாது. எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க. எரிச்சிட்டாங்களா? ஏதோ அந்த விடுதியை வச்சு நம்ம பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா என் விடுதி இல்லாம நான் என்ன பண்ண போறேன்? அழாதீங்க. எனக்கு என் விடுதி வேணும். இங்க கொஞ்சம் பாருங்களேன். இந்த மாதிரி சத்தம் போடாதீங்க. இந்த குரலை கேட்டு அவங்க வந்துட போறாங்க. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நீதான் இவங்களை உள்ள விட்ட. முன்னுப்பிடி தெரியாதவங்களை எதுக்கு நீ வரவழைச்சு சொல்லு. நான் எங்க கூப்பிட்டேன்? அவங்களே தானே வந்தாங்க. அழாதீங்க, வருத்தப்படாதீங்க. நீங்க இழந்ததை நாங்க 2 மடங்கா திருப்பி தருவோம். உன்னால எப்படி முடியும்? இங்க பாரு தம்பி, உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்கறேன். நீ எங்களை லினான்ல கொண்டு போய் விட்டுரு. நீ நானா? அது இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அதெல்லாம் முடியாது. முடிஞ்சா காசு கொடுங்க, இல்லனா எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிடுங்க. நாங்க சொல்றத கேளுங்க. லினான்ல எங்களை கொண்டு வந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு 100 பவுன் தங்க நகை கொடுக்கறோம். 100 பவுனா? கேட்டிங்களா? 100 பவுன் தராங்களா? சரி, நான் கூட்டிட்டு போறேன். நீ என்ன சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா? நீ ஹீரோ தான், சண்டை போடுவ. ஆனா அவங்க நிறைய பேர், உன்னால எப்படி முடியும்? இல்லைன்னா இவங்க செத்துடுவாங்க. போலாம். சரி வாங்க. சரி போலாம். நில்லு. இங்க பாரு, நீ சொன்னதை ஒழுங்கா கொடுக்கணும். நிச்சயம் கொடுப்பேன். இவரு உண்மையாதான் சொல்றாரா? என்னால நம்பவே முடியலையே. இனிமே பாரு, நான் பணக்காரியாக போறேன். இங்கிருந்து கிங்ஃபிங் டவுனுக்கு போகணும்னா இன்னும் 40 கிலோமீட்டர் போகணும். அப்புறம் இங்கிருந்து 9 கிலோமீட்டர்ல ஒரு கால்வாய் இருக்கு. அது ஒரு எல்லை பகுதியாகவும் இருக்கு. இளவரசி யோஹான் அங்க போனா கப்பல்ல ஏறிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளால அவங்கள பிடிக்கவே முடியாது. இனிமே என்னை யாராவது தடுத்தா என்னால சும்மா இருக்க முடியாது. மறுபடியும் நீ உன் வேலைய ஆரம்பிச்சிட்டியா? நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? முதல்ல அந்த சண்டையெல்லாம் விட்டு தள்ளுங்க. எஸ். இங்க பாருமா நலன், அரசர் சொன்னதுனால தான் உன்னை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கோம். இளவரசியை காப்பாத்துறதுக்கு உதவி செய். இந்தாங்க, டீ சாப்பிடுங்க. அந்த விடுதியை பத்தி என்ன தெரியும் சொல்லு. இங்க பாருங்க,
நம்ம கிட்ட கழுத வண்டி தான் இருக்கு. இத வச்சுக்கிட்டு லினான் வரைக்கும் எப்படி நம்மளால போக முடியும்னு சொல்லுங்க. நீங்க உட்காந்துட்டு வரீங்க, அதனால முடியுது. கொஞ்சம் சும்மா வரியா? ஏதோ இந்த கழுத வண்டியாவது இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. நீங்க கவலைப்படாதீங்க. 100 பவுன் கிடைச்ச உடனே வேற நல்ல வண்டியா வாங்கிடலாம். சரி சரி, நான் அவ்வளவு பெரிய விடுதிக்கு ஓனரா இருந்தேன். இன்னைக்கு சாதாரண கழுத வண்டியில போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நீங்க 2 பேரும் கேளுங்க. இது ரொம்ப ஆபத்தான வழி. நீங்க எங்க கூட வர வேண்டாம். நீ என்ன எங்க கிட்ட விளையாடுறியா? அவங்க வந்து விடுதி எரிச்சிட்டாங்க. எங்களை பார்த்தாங்கன்னா எங்களையும் கொன்னுடுவாங்க. ஆமாமா, உங்களதான் நல்லா கேளுங்க. எங்களுக்கு 100 பவுன் கொடுக்கறேன்னு சொல்லிருக்கீங்க. அத முழுசா கொடுக்கணும். ஆமா ஆமா. இங்க பாருங்க, நிச்சயமா ஒரு நாள் நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க. அப்ப என்ன உங்க கூடவே வச்சுக்கணும். உன்னை நம்ப முடியாதே. ஏமாத்திட்டேனா? என்ன? என்கிட்ட இந்த கத்தி இருக்கு, எனக்கு இது போதும். வலிக்குது வலிக்குது வலிக்குது. உன் கத்தி எடுத்து உள்ள வச்சுட்டு பேசாம நடந்து வா. இன்னொரு முறை என் காதை பிடிக்காதீங்க. ஷோ ஷா. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. இங்க பாருங்க, நம்ம 13 கிலோமீட்டர் வந்திருக்கோம். அவங்களுக்கு அடிபட்டிருக்கு. அவங்களால வேகமா ஓட முடியாது. புரிஞ்சுதா? பொறுமையா தேடலாம். தூரமா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. போலாம். நீ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா? சாப்பாடே பார்க்காத மாதிரி சாப்பிடுற. ரவி, சாப்பிடு சாப்பிடு. சாப்பாடு முக்கியம், வேற எங்கேயும் கிடைக்குமான்னு தெரியல. அது சரி, நம்ம தான் ரொம்ப தூரம் வந்துட்டோமே. இனிமே அவங்க பின்னாடி வருவாங்க. நீ பதில் சொல்லுப்பா. சீக்கிரம் சாப்பிடுங்க, நாம இங்க இருந்து கிளம்பணும். வயிறு நிரம்பிடுச்சு. தெற்கு பகுதியில் மலைகளும் காடுகளுமா இருக்கு. அங்க குதிரைங்களால வர முடியாது. இங்க பாரு. சொல்லுங்க. உன்கிட்ட கயிறு இருக்கா? வண்டியை விட்டுட்டு வந்துட்டோம். இப்ப ஏறவே முடியல. என்ன பண்றது? இங்க பாருங்க, மெதுவா ஏறுங்க. என் ஓனர் இப்படி கஷ்டப்பட்டு நடக்க வர்றீங்களே உங்களை. அவங்க வந்துட்டாங்க. மேல ஏறுங்க. வாங்க வாங்க. வேகமா புடிங்க. அவங்க பின்னாலேயே வராங்க. ஓடுங்க.
எழுந்துறீங்க சீக்கிரம். நீங்க எல்லாரும் போங்க, நான் பாத்துக்கிறேன். வேணாம் சார். இங்க பாருங்க, சாகரத நினைச்சு நான் பயப்படல. அரச குடும்பத்துக்காக என் உயிரையும் விட தயாரா இருக்கேன். நீங்க ஏன் கூட தான் வரணும். போயிடலாம். உங்களை எப்படியாவது காப்பாத்திருங்க. போகாதீங்க. வாங்க போயிடலாம். வாங்க போயிடலாம். என்னப்பா ஜாங், இப்படி அநியாயத்துக்கு செத்து போற? சீக்கிரம் 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 வாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. பாத்து ஓடிடுங்க. இங்க பாருங்க. பாத்து ஜாகிரதை. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. நீங்க தெற்கு நோக்கி போங்க. வாங்க. போயிடலாம். சீக்கிரம் போயிடலாம். பாத்து ஜாக்கிரதை. வாங்க சீக்கிரம் போயிடலாம். ஏன் இப்படி கீழே போட்டுட்ட? என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் ஆகலைல? இங்க பாருங்க, இங்க போக முடியாது. பெரிய பள்ளம் இருக்கு. இப்ப என்ன பண்றது? டாங், எதுக்கு நீ எங்களை இங்க கொண்டு வந்த? இந்த வழியா போக முடியாது. நீ என்ன பண்ற சொல்லு. இங்க இருந்து குதிக்க போறியா? என்னால முடியாது. குதிச்சா எல்லாரும் செத்துருவோம். வேற வழியில போயிடலாமே. இங்க பாருங்க, நாம ஓடிரலாம். நாம இங்க இருக்க வேண்டாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்மளால தப்பிக்க முடியாது. நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் உளராத. இவளை நான் தூக்கிட்டு போறேன். பாத்து பாத்து எந்திரி. என்னை இறுக்கமா பிடிச்சுக்க. பின்னாலேயே வாங்க. வேண்டாம் வேண்டாம், போகாதீங்க. நீனும் அங்கே நின்னுட்டு இருக்க. கீழே இறங்கி வா. இல்ல இல்ல இல்ல, என்னால இதெல்லாம் முடியாது. உயிரோட இருக்கணும்ல, அப்ப இறங்கி வா. இல்ல, என்னால முடியாது. விழுந்துட போறீங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? சீக்கிரமா வா. யுகாய், சீக்கிரமா வா. சீக்கிரம். உனக்கு ஒன்னும் ஆகலையே? இடுப்புல அடிபட்டுருச்சு. உனக்கு ஒண்ணும் ஆகல, எந்திரி. இளவரசியை தாக்கிட்டியா? உனக்கு எவ்வளவு தைரியம்?
அவனோட வலையில நாம சிக்கிக்கிட்டோம். அவன் நம்ம எல்லார் கண்ணையும் கட்டி நம்மள நல்லா ஏமாத்திட்டான். அவனை நான் விட மாட்டேன். என்ன இவ பாத்தீங்கல்ல, இவ உங்களை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டா. இவ எப்படிப்பட்டவன்னு ஆரம்பத்துல இருந்தே எனக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க, நான் கொடுத்த மருந்து வேலை செய்தா? ரத்தம் வருது நின்றுச்சு. சரி, உனக்கு மீன் எங்க கிடைச்சது? டாங் தான் ஆத்துல போய் எடுத்துட்டு வந்தான். தலையில வச்சிருக்கிற குச்சியை தூக்கி போடுங்க. இது உனக்கு எங்க கிடைச்சது? அதுவும் இந்த காட்டுல? இதை நான் ரொம்ப நாளா வச்சிருக்கேன். ஆனா உங்ககிட்ட கொடுக்கதான் நேரம் வரல. சரி சரி, நீ நெருப்ப பத்தவை. இவ்வளவு நாளா நம்ம எவ்வளவு அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இந்த பொண்ணை பார்த்த பிறகு இப்ப நாம ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். இது வரைக்கும் நான் எந்த ஒரு அரசாங்க அதிகாரியும் பார்த்ததில்ல. ஆனா இந்த இளவரசி எங்கேயோ இருந்து ஓடி வந்து நம்ம கிட்ட சேர்ந்துட்டா. அவ காதல விழப்போது சும்மாரு. அந்த கிழவரும் செத்துட்டாரு. இந்த பொண்ணை லீனானுக்கு கொண்டு போனா யாரு நம்மள கவனிப்பாங்க? யாரும் கவனிக்க வேண்டாம். ஆனா எப்படியாவது அவளை கொண்டு போய் சேர்த்தரணும். இங்க பாருங்க, அந்த 100 பவுன் தங்கம் இன்னும் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அவர்தான் செத்து போயிட்டாரே, அதை யாரு நமக்கு கொடுக்க போறாங்க? பணத்தை பத்திலாம் நான் கவலையே படல. இந்த பொண்ணு என் உயிரையே காப்பாத்திருக்கா. ஒரு விஷயம் என்ன ரொம்ப குழப்புது. இவ ஒரு இளவரசியா இருந்தாலும் வயசுல ரொம்ப சின்ன பொண்ணு. இவள போய் எதுக்கு துரத்துறாங்க? நம்ம உடனே மருத்துவரை பார்த்தாகணும். யாரோ வராங்க, போலாம். இந்த பொண்ண நான் தூக்கிக்கிறேன். பார்த்து ஜாக்கிரதை. கவனமா போங்க. இளவரசி பிடிக்காம போக மாட்டேன். யோ யோ யா யோ யா. யார் அது?
என்னமோ பெருசா பிடிக்கிறான்னு போன, அதுக்கு என்ன இப்போ? உன்னால முடியலன்னு ஒத்துக்கோ. அவங்க போயிட்டாங்கல்ல, உன்ன என்னம்மா நலன்? யாருக்கிட்ட மோதுறோன்னு தெரிஞ்சுதான் மோதுறியா? நாமெல்லாம் எதுக்காக வந்திருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இளவரசியை பிடிக்க வந்திருக்கோம். அந்த சின்ன பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு. அவங்க மருத்துவரை தேடிதான் போயிருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் போய் தேடி பார்ப்போம். வாங்க. கன்ஃபியூஷியஸ் யார் மேலேயும் பழி போடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இந்த இந்த கிராமம் உலகத்துல எப்படி இருக்கு? நாம இங்க ஏதாவது ஒண்ணு யாருமே கத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆமா. பரலோகத்துக்கு தான் நாம யாருன்னு தெரியணும். எப்பவும் நாம உறுதியா இருக்கணும். நம்மள நாமளே தாழ்த்திக்க கூடாது. அதே சமயம் உலகத்துல எல்லாரையும் நாம மதிக்கணும். இங்க ஐயா, பாருங்க. மருத்துவர் யாராவது இருக்காங்களா? அவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? எதுக்கும் கவலைப்படாதீங்க. காயம் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் உங்களோட தொடர்ந்து பிரயாணம் பண்ணிருக்கா. அதனால காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. காய்ச்சலும் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. காய்ச்சலா? இப்ப என்ன பண்றது? என்கிட்ட மருந்து இருக்கு. அதை வச்சு சிகிச்சை கொடுக்கறேன். சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். ரொம்ப நன்றி. யாரையும் கொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. மருந்து கொண்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கா? கண்ணு திறந்து பார்த்தா தான் சொல்ல முடியும். பாத்து, இங்க பாருங்க. உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி. இதை நான் மறக்கவே மாட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும் டாங். இந்த லியூ இந்த நாட்டுல தன்னைத்தானே ராஜான்னு சொல்லிக்கிறான். கிளர்ச்சி பண்றவங்க இங்க வந்தாங்க. அதான் கிராமத்துல இருக்கிறவங்க வெளியேறிட்டாங்க. ஒரே ஒரு ராத்திரியில இந்த கிராமமே வெறிச்சோடி போயிடுச்சு. ஆனா நீங்க ஏன் போகல? ஏன்னா நான் படிச்ச ஒரு மருத்துவர். எனக்கு யாரை பார்த்தும் எந்த பயமும் கிடையாது. வடக்குல இருந்த அதிகாரிங்க கூட அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. அப்புறம் சண்டை போடாம சரணடைஞ்சிட்டாங்க. உண்மைதான். இவ்வளவு பெரிய நாட்டுல ஜாங்சு மாதிரியான ஒரு திறமையான வீரன் இல்லாம போயிட்டான். என்ன என்ன சொல்றாரு? ஷாங்ஷுங்னா அவர் யாரு? ஏற்கனவே அன்ஷி கிளர்ச்சி பண்ணப்ப அவர்தான் இந்த நாட்டு மக்களை காப்பாத்தினாரு. ஓ, எடுத்துக்கோ. சரி. சரி. இப்போ ஆன்ஜியை நாம இழந்துட்டோம். நீங்க லினான்க்கு போகணும்னா கால்வாயை கடந்து தான் போகணும். சாங்யாங் இன்னும் நம்ம கையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சாங்யாங் போய் அங்கிருந்து கால்வாயை கடந்துடுறோம். அதுதான் சரியா இருக்கும். இங்க பாரு டாங், நீ ஒரு சாதாரண வேட்டைக்காரன் இல்ல. அப்புறம் அந்த பொண்ணும் கூட ஒரு சாதாரணமான பொண்ணு இல்ல. நீங்க சொல்றது சரிதான். நான் உங்களவுக்கு பெரிய ஆள் கிடையாது. டாங்பிங் அரசவையில நான் ஒரு ராணுவ அதிகாரியா இருந்தேன். நீ ராணுவ அதிகாரியா?
நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சும்மா இருங்க. சொல்றேன்ல. நான் டாங் வந்திருக்கேன். நீ பக்கத்துல இருக்கும்போது எப்படி சும்மா இருக்க முடியும்? உங்ககிட்ட தான் சொல்றேன். ஆ? ஓ டாங், நீயா? வா வா. எதுக்காக என்ன வர சொன்னீங்க? சொல்ற முதல்ல நீ கொஞ்சம் குடி. எனக்கு நிறைய வேலை இருக்கு, குடிக்கலாம் முடியாது. நிறைய வேலையா? இங்க பாரு டாங், ஒரு தளபதி கிட்ட பேசுறங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோ. முதல்ல மரியாதை கொடுக்க கத்துக்கோ. மரியாதை கொடுக்க முதல்ல நீங்க கத்துக்கங்க. 4 பேருக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கொஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கே அறிவுரை சொல்றியா? நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆ? இவங்களுக்கெல்லாம் மாசம் நான் தான் சம்பளம் கொடுக்குறேன். நான் ஒரு தளபதி. நான் எப்படி இருக்கணும்னு நீ எனக்கு சொல்லித்தர வேண்டாம். சௌபின், நீ அரசருக்கு கீழே வேலை செய்யற. நாட்டை காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு. வீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்துல ஒரு பகுதியை நீ எடுத்துக்கிற. இது மிகப்பெரிய தவறு. இங்க இருக்கிற வீரர்கள் எல்லாம் உன் தலையை வெட்டி வீச காத்துக்கிட்டு இருக்காங்க. இவனை பிடிக்க. சரி. நம்ம எல்லாரும் ஒரே அரசருக்கு கீழே தான் வேலை செய்யறோம். இவங்களை என்னால கொல்ல முடியாது. ஓ அப்படியா? அப்படின்னா சாக போறது நீதான். அவனை கொல்லுங்க. இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ தான் என்ன காப்பாத்திருக்க. இல்லைன்னா இந்நேரத்துக்கு நான் செத்து போயிருப்பேன். அதிகாரிகளுக்கு பணம் வேணும், சாவுக்கு பயப்படுறாங்க. கடைசியில் இந்த நாட்டு மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. எல்லாத்துக்கும் ஏற்கனவே இருந்த அரசர் தான் காரணம். என்னதான் பண்றது? சரி, இந்தா ஆரம்பிக்கலாம். குடி. எந்திரிச்சிட்டியா? இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஜுரம் குறைஞ்சிருக்கு. இந்தா இது குடி. இந்த சூப் நல்ல சூடா இருக்கு. நானே சாப்பிடுறேன். சரி, ரொம்ப நன்றி. யுகால், எழுந்துரு. அவங்க வந்துட்டாங்க. அந்த பொண்ணை இளவரசி கூட்டிட்டு போயிடு. போ. நான் சொல்றது கேளுங்க. அந்த வேட்டைக்காரங்க இங்க வந்துட்டாங்க. வலது பக்கமா ஒரு வழி இருக்கு, அது வழியா போனீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் நீங்க தப்பிச்சிடலாம். ரொம்ப நன்றி. நீங்க கவனமா இருங்க. வாங்க சீக்கிரம்.
என்ன விஷயம்? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல? இந்த படத்துல இருக்கிற பொண்ணு காணாம போயிட்டா. இவளை நீ பாத்திருக்கியா? நீங்க சொல்ற மாதிரி இந்த படத்துல இருக்கிற பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நீங்க வேற எங்கேயாவது போய் தேடி பாருங்க. ஓஹோ, 4 பேர் இங்க சாப்பிட்ட மாதிரி தெரியுது. யார் அவங்க? உன்னோட விருந்தாளிகளா? ஆமா, விருந்தாளிகள் வந்திருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் குடிச்சோம். ஓஹோ, சேர்ந்து குடிச்சிங்களா? ரொம்ப நல்லதுதான். ஆ? சரி, இப்போ உன் விருந்தாளிங்களை எல்லாம் கூட்டிட்டு வா, நாங்களும் சேர்ந்து குடிக்கிறோம். ஆ? அது இப்போ முடியாதுங்களே. அவங்க ரொம்ப தூரம் போயிருப்பாங்க. ஆ. ஒரு நிமிஷம், இத பாருங்க. படிச்சவன் ஒரு நாளும் யாருக்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டான். நீங்க எல்லாரும் எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே இருந்த அரசர் மூலமா தான் நான் வளர்ந்தேன். இப்போ இது அரசர் குயிக்கு சொந்தமானது. பேரரசர் குயினுடைய நாட்டில் இப்ப நீ வாழ்ந்துட்டு இருக்க. நீங்க யாரா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்ல. மரியாதையா உண்மையை சொல்லிடு. நான் படிச்சவங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் எதுக்கும் பயந்தவன் ஓ, கிடையாது. அப்படியா? நீ எதுக்காக உண்மையை சொல்ல மாட்டேங்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். பணம் வாங்கிட்டியா இல்லனா வாக்கு கொடுத்துட்டியா? என்னன்னு சொல்லு. நான் அந்த மாதிரியான ஆள் கிடையாது. எனக்கு கௌரவம் தான் முக்கியம். அத முதல்ல புரிஞ்சுக்க. நீ கௌரவம் பார்த்தனா செத்துதான் போவ. நீ பெரிய அறிவாளியா இருக்க, அதுக்குள்ள செத்து போகணுமா என்ன? இல்ல, நான் வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். அதுக்காக என் நேர்மையை இழக்க மாட்டேன். நேர்மையான வாழ்க்கை வாழ ஆசைப்படுறேன். நீதி நியாயத்தை இழந்தா அது நான் என்னோட அரசருக்கு செய்யற துரோகமாயிடும். என்னால் அது முடியாது. நீங்கெல்லாம் கிளர்ச்சி செய்யறவங்க. நீதி நியாயத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? மனுஷனா பிறந்தவனுக்கு முதல்ல ஞானம் வேணும். அதெல்லாம் உங்ககிட்ட கிடையாது. உங்களுக்கு பதவி மட்டும்தான் முக்கியம். அன்பு பாசனா என்னன்னு தெரியுமா? நீங்கெல்லாம் மனுஷ பிறவியா பிறந்ததே வீண். போத நிறுத்து. நிறுத்து. நாங்க நல்லபடியா கேட்டா நீ எங்களை எதிர்க்கிறியா? முடிஞ்சது. இந்த கிளர்ச்சி செய்யற ஆளுங்க படிச்சவங்கள கூட கொல்றாங்களே. என்ன பண்றமா? என்ன பண்ண? வேண்டாம், கத்தியை கொடுத்துரு. முட்டாள் மாதிரி எதுவும் பண்ணாத. சொல்றது கேளுமா, கொடுத்துருமா. எனக்காக எத்தனை பேர் சாகுறாங்க. வேண்டாம், நீ அப்படிலாம் நினைக்காத. கெட்டவங்க அவங்கள கொன்னுட்டாங்க. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? நான் சொல்றது கேளுமா, கத்தியை கீழே போட்டுருமா. என்ன? இங்க பாரு, வாங்கும் சாங்கும் செத்துது உன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான். நாங்க 3 பேரும் சேர்ந்து உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம். ஆனா இதுக்கு தானே எல்லாம்? எல்லாரும் என்னை விட்டு போயிடுங்க, இல்லைன்னா நீங்களும் செத்துருவீங்க. அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. சாகிறதுக்கு துணிஞ்சுதான் நாங்க உன் கூட வந்துட்டு இருக்கோம். ஆமா, இங்க பாருமா, உன்னாலதான் என் ஓனரோட விடுதி எரிஞ்சது. இருந்தும் எங்க உயிரை பணைய வச்சு நாங்க இங்க உன்னை கொண்டு வந்திருக்கோம். ஆனா நீ இப்படி பண்ற? சொல்றது கேளு. உனக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். ஆனா தயவு செஞ்சு நீ இந்த முடிவு எடுக்காத. நீ வாழ வேண்டியவ, இப்படி சாக வேண்டியவ இல்ல. ஆமா, நான் சொல்றத கேளு.
வாங் சாகிறதுக்கு முன்னாடி நீதி நியாயத்தை பத்திலாம் சொல்லியிருக்காருல்ல, அதன்படிதான் நாம வாழணும். அவருடைய உடல் இங்க புதைக்கப்பட்டிருக்கு. நீயே ஒன்னு கொன்னுக்கிட்டா இவருடைய மரணத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். ஆமா, ஆமா, அந்த சொல்றது கத்தியை கேளுமா. கொடுத்துரு. நீ நல்ல பொண்ணு இல்ல? எதுக்காக எதுக்காக நான் ஒரு அரச குடும்பத்துல பிறந்தேன்? அப்பா. அழாத. இங்க பாரு, என்னன்னு சொல்லு. அவங்க ஏன் உன்னை பிடிக்கணும்னு பாக்குறாங்க? யாரோ ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஜாங் பிரபு சொன்னாரு, படிச்சவங்க எல்லாம் லியோவை ஆதரிக்க மாட்டாங்களாம். என்னை கட்டி வச்சு பயன்படுத்த பார்த்தாங்க. என்ன கல்யாணம் பண்ணா மக்கள் மாறிடுவாங்களாம். இதெல்லாம் அநியாயம். அவெல்லாம் அரசன்னு சொல்லிக்கிறான். அவனுக்கு நீதினா என்னன்னு சொல்லி கொடுக்கணும். அவன் ஒரு பெரிய அரசனா இருக்கான். அப்ப நாம என்ன பண்ண முடியும்? நீ என்ன சொல்ற யோகாய்? ஆமா, சரியா தான் சொல்றீங்க. நானும் வேங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நாம எப்படியாவது இந்த பொண்ணு அங்க கொண்டு போயிடலாம். முதல்ல ஆஞ்சிக்கு தான் போகணும், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். ஆனா நாம அங்க போறதுக்கு நாம மலை மேல ஏறணும். அப்படி போனாதான் சாங்கியாங் வரும். கொஞ்சம் நில்லுங்க. அங்க பாருங்க, தெற்குல ஆஞ்சி இருக்கு. அங்க தானே போகணும். அதனால அவங்க அங்க வரமாட்டாங்க. இந்த மலை மேல ஏறுனா அவங்க 2 நாளைக்குள்ள சாங்யாங் போயிடுவாங்க. அங்க நமக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தோட பேரு லிங்யாண்டோ. ஆனா அது எல்லை பகுதியாச்சே. இளவரசிய கொண்டு போறவங்க அந்த எல்லைய தாண்டறதுக்குள்ள நாம எப்படியாவது பிடிச்சிடணும். வாங்க. ஒரு வழியா பழைய அரசர் ஊருக்கு வந்திருக்கோம். இங்க எந்த பிரச்சனையும் வராது. இது என்னடா? இங்க என்ன நடக்குது? ஆஞ்சி போயிருச்சுல, அதான் நமக்கு பாதுகாப்பு இல்ல. சாங்கியாங்கையும் அவங்க கொஞ்ச நாள்ல பிடிச்சிருவாங்க. போங்க போங்க, வேகமா போங்க. நிக்காம போயிட்டே இருங்க. வேகமா வேகமா போங்க. இங்க பாரு தம்பி, இங்க அரசாங்க இடம் எங்க இருக்கு? இங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது. தளபதி போதா இங்க சன்யாங்க்கு பொறுப்பேத்துட்டு இருக்காரு. என்ன கிளம்பிட்டீங்க? அதுக்குள்ள போறீங்க? அது என்னன்னா, தளபதி போ, நீங்க அடிக்கடி இங்க வரணும். இதோ பாருங்க, நிறைய குடிச்சிருக்கீங்க, பார்த்து பத்திரமா போங்க. போகிறதுக்கு முன்னால கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். இவர்தான் தளபதி போ. செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போங்க. நீ இப்ப என்ன சொன்ன? சரி. தளபதி போ, தளபதி போ, ஒரு முக்கிய செய்தி. கிளர்ச்சிக்காரங்க இங்க வராங்க. தெரியும். எல்லாரும் கேட்டீங்கல்ல, நம்ம நாட்டை அவங்க எப்படியாவது பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. உயிரோட இருக்க ஆசைப்பட்டா எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிடுங்க. கிளம்புறா. நீங்க சாப்பிடுங்க. கொஞ்சம் தண்ணி குடிங்க. யார் நீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. நாங்க வடக்குல இருந்து இங்க வந்திருக்கோம். அப்புறம் எதுக்கு கேடி அம்புலாம் வச்சிருக்கீங்க? எங்க ஊரை வேவு பார்க்க வந்திருக்கீங்களா? காவலர்களே சொல்லுங்க. இவங்க எல்லாரையும் பிடிங்க. சரி. அது நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தப்பானவங்க கிடையாது. நாங்க யார் தெரியுமா? இங்க பாருங்க, நான் ஒரு வேட்டைக்காரன். இந்த கேடி அம்பு இன்னொரு வீரனோடது. காட்டுல கீழே கிடந்தது எடுத்துட்டு வந்தேன். குய்மானிலம் போயிடுச்சு. அதனால இங்க எங்களுக்கு அடைக்கலம் தேடி வந்திருக்கோம். தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. வேட்டைக்காரன்.
அது இருக்கட்டும், நீ யாருன்னு சொல்லவே இல்லையே. என் பேரு ஜியாங் சூசர். நான் ஒரு விடுதி நடத்திட்டு இருந்தேன். ஆனா அந்த விடுதிய அவனுங்க வந்து எரிச்சிட்டானுங்க. அதனால இப்ப எதுவும் இல்லாம நெருக்கதியா நின்னுகிட்டு இருக்கேன். ஆமா, இவங்க சொல்றது உண்மைதான். ம்ஹும். ஆஹா, இவன் இவன் என் கூட பிறந்த தம்பி. என் பேரு யூகால். அப்புறம் இவ என்னுடைய இங்க தங்கச்சி. பாருங்க. இவங்க எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்காங்க. அதனாலதான் இவங்களை தெற்குக்கு அழைச்சிட்டு போறேன். நீ தெற்கு நோக்கி போகணுமா? ம். அது சரி. ம். தெற்க போகணும்னா அதுக்கு படகுல தான் போகணும். அது லிங்கியாடல இருக்கு. ஆனா அதுக்கு இந்த முத்திரை இருக்கணுமே. இது இல்லைன்னா படகுல ஏற விட மாட்டான். இங்க பாரு ஜியா, உண்மையிலே நீ பெரிய அதிர்ஷ்டசாலிதான். அதனாலதான் நீ இன்னைக்கு என்ன வந்து சந்திச்சிருக்க. நீங்க சரியா சொன்னீங்க. நம்ம 2 பேரும் இன்னைக்கு சந்திக்க வேண்டியதா இருந்திருக்கு. இது எங்களோட அதிர்ஷ்டம் தான். அதான் இன்னைக்கு உங்களை வந்து சந்திச்சிருக்கோம். அப்படியா? ஃபெங்செங், சொல்லுங்க. இவங்க இங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ண. சரி. சரி வாங்க போலாம். இங்க பாருங்க, நாங்க எல்லா சோதனையும் பண்ணிட்டோம். பழைய ராணுவம் இப்ப ஆஞ்சில இருக்கு. உனக்கு பயமா இருந்தா இங்க இருந்து திரும்பி போயிடு. அங்க எவ்வளவு பெரிய ஆபத்து இருந்தாலும் சரி, எப்படியாவது நம்ம அங்க போய் ஆகணும். பழைய அரசருடைய ராணுவம் இது. நாம அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம். இளவரசி வர இருக்கா. நாம சொல்றது அவங்க கேட்பாங்க. ஏன் வேண்டான்னு சொல்ற? ஆமாமா, நாம போ கிட்ட போய் கேட்டா நம்ம கூட அவர் யாரையாவது அனுப்புவாரு. இந்த பொண்ணு இளவரசனை எப்படி நம்புவாங்க? இந்த போவெல்லாம் நம்மளால நம்ப முடியாது. திடீர்னு எதிரிங்க வந்துட்டாங்கன்னா இங்க இருக்கிற சின்ன படையால அவங்களால எதிர்த்து நிற்க முடியாது. உடனடியா போ இளவரசிய சரணடைய சொல்லுவா. அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகும்? சரணடையறதா? அவனை நான் பெரிய தளபதின்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதிகாரிங்க செஞ்ச ஊழலால தான் நான் அரசாங்க வேலையையே விட்டுட்டு வந்தேன். இந்த போ பெரிய பணத்தாசை பிடிச்சவன். இவனை மாதிரி ஆளுங்களால தான் நாடே குட்டிச்சோராயிடுச்சு. ஆமாமா, அதிகாரிகள்லாம் ஊழல் பண்றவங்க தான். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா கியூ மாநிலத்துல இது வரைக்கும் கிளர்ச்சி செய்யவே இல்லை. அந்த ஆளு உங்களை பாக்குற பார்வையே சரியில்லை. தப்பான பார்வை. அவனோட மூஞ்சி சரியில்லை. நான் அழகா இருக்கிறதால என்ன பாக்குறான். இதுல என்ன தப்பு? தப்பா ஆயிடக்கூடாதுல. எதுக்காக என்ன உங்களோட தம்பின்னு சொன்னீங்க? அதுக்கு பதில வேலைக்காரன் சொல்லிருக்கணும். அது இல்ல. நீ என்ன கட்டிக்கலாம்னு நினைக்கிறியா? போய் உன் மூஞ்ச கண்ணாடியில பாரு. போ நிச்சயமா உங்ககிட்ட ஏதோ எதிர்பார்க்கறான். இதுதான் நானும் சொல்றேன். இப்ப என்ன பண்ணலாம்? இங்க இருந்து போயிடலாம். படகுல ஏறி நம்ம போயிடலாம். வாங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்க.
யாரும் வழியில நிக்காதீங்க, எல்லாரும் நகர்ந்து போங்க. யார் நீங்க? இருங்க. தளபதி, என்னோட பேரு லிங்ஃபெங். நாங்க வியாபார விஷயமா இந்த ஊருக்கு வந்திருக்கோம். போர் நடக்கிறதால நாங்க எல்லாரும் ஆயுதங்களோட வந்திருக்கோம். தளபதி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசலாமா? வாங்க. எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பை தரோம், தயவு செஞ்சு ஏத்துக்கங்க. நீங்களும் இப்ப தெற்கு நோக்கி தான் போறீங்களா? ஓ, ஆமாமா, அங்கதான் போறோம். அது அவ்வளவு சுலபம் கிடையாது. கப்பல் தளங்கள் எல்லாம் இப்போ ராணுவ கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நாங்க இப்போதான் அங்க வரோம், நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். நான் வேற ஒரு யோசனை சொல்றேன். அது நீங்க இங்க இருந்து போறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன். ரொம்ப நன்றி தளபதி, ரொம்ப ரொம்ப நன்றி. போலாம். வாழ உள்ள வைங்க. நில்லு. சிங்கியாங், நீ எப்படி இருக்க? இங்க இருந்து போறதுக்கு ஏன் இவ்வளவு அவசரப்படுற? தளபதி, எங்களால உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம். உங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்ச நேரத்துல இருட்டாயிடும். இந்த நேரத்துல நீங்க இங்க இருந்து வெளியில போனீங்கன்னா என்னோட முத்திரை இல்லாம உங்களை யாரும் வெளியில விட மாட்டாங்க. என்ன ஜியாங், நான் சொல்றது சரிதானே? நீங்க சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்கும். நீ என்கிட்ட நடந்துக்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. யாரங்க? இதோ இருக்கேன். இவங்களுக்கு வசதி நிறைஞ்ச அறையை ஏற்பாடு பண்ண. அப்படியே செஞ்சறேன். வாங்க வாங்க, போலாம் வாங்க. ஓ, ஆத்த கடக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நாங்களும் அங்கதான் போறோம், அதே வழியில தான். என்னது, இவங்களா இங்க வந்துட்டாங்க? நம்மள பிடிக்கதான் போறாங்க. நாம என்ன பண்ண போறோம்? இங்க இருந்து எப்படி வெளியில போறது? அவங்க நம்மள கொலை பண்ணிடுவாங்களா? போ இங்க இருக்கிற வரைக்கும் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. எங்க திரும்பினாலும் ஆபத்து ஆபத்து ஆபத்து. என்னதான் பண்றது? ஒன்னும் புரியல. ஐயோ. தளபதி, நான் செய்தியை அனுப்பிட்டேன். நமக்கு தேவையான படை இன்னைக்கு ராத்திரி வந்துடும். என்ன இது, இன்னைக்கு ராத்திரி நம்மளோட படம் எப்படி வந்து சேரும்? அவங்க நாளைக்கு தான் படகுலயே ஏறுவாங்க. இளவரசி இந்த விடுதியில தங்கியிருக்காங்க. நம்ம வேலையை சீக்கிரம் முடிக்கணும். தளபதி, இவங்கெல்லாம் கிளர்ச்சி செய்யறவங்க, அஞ்சியை அழிச்சவங்க. போதையா, இதை பத்தி நீ ஏற்கனவே பல முறை என்கிட்ட சொல்லிட்ட. இங்க பாரு, உனக்கு சந்தேகமா இருந்தா உளவு பார்க்குற ஆளுங்களை அனுப்பு, மத்ததை அப்புறம் பார்த்துக்கலாம். இவங்க எதிரிங்க, எதுக்கு நம்ம படைகள் தயாரா இருக்கட்டும். ஆண்டவா, தேவையில்லாம ஏதாச்சும் உளறிக்கிட்டு இருக்காத. எப்படி இருக்கீங்க? ஜியாங் கண்ணு, நீயா? தளபதி, எனக்கு தேவையானது வந்துருச்சு, நீ கிளம்பு. ஜியாங், நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. வா, 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம். நீங்க சொன்ன அறிவுரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அத கொண்டாடுறதுக்கு நாம 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம். எங்களுக்காக நீங்க எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் சாதாரணமானது. இதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. இங்க பாரு ஜியாங், நீ உன் சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்கு போய்கிட்டு இருக்கியா? எனக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் கிடையாது. ஒரு அடைக்கலம் தேடிதான் தெற்கு நோக்கி போறேன். அப்புறம் என்னோட என் சகோதரனும் சகோதரியும் எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறாங்க.
அதுலயும் என் தங்கச்சி, அவளுக்கு 15 வயசு தான் ஆகுது. சரி, நேரா விஷயத்துக்கு வா. அந்த படகுகள்ல ராணுவத்தை சேர்ந்தவங்களே போக மாட்டாங்க. அதனால நீ அதுல ஏறும்போது வெளியாள்னு சொல்ல முடியாது. அப்படின்னா இங்க பாரு ஜியாங், இப்போதைக்கு ஓய்வெடுத்துக்கோ. உன்னை இனிமே நானே பாதுகாப்பா வச்சுக்கிறேன். ஆ. ரொம்ப நன்றி. இதை நான் மறக்கவே மாட்டேன். நீங்க செய்யற எல்லா உதவிகளுக்கும் நான் நிச்சயம் கைமாறு செய்வேன். அப்படியா? நீ என்கிட்ட உண்மையா தான் சொல்றியா? என்ன ஜியா, உன்னோட கூந்தல் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த குத்தூசி ரொம்ப அசிங்கமா இருக்கே. உன்னோட அழகுக்கு இது கொஞ்சம் கூட பொருந்தவே இல்லையே. இதை எடுத்துட்டு இங்க பாரு, தங்கச்சி காத்துக்கிட்டு இருக்கா. நீ வந்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்றா. மன்னிச்சிருங்க தளபதி, மன்னிச்சிருங்க. சரி சரி, கிளம்பு. நீங்க செய்யற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் இப்படி பண்றீங்க? கைய தொடுறான், பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. வெக்கமா இல்ல? உனக்கே இவ்வளவு கோவம் வருது? வராம என்ன செய்யும்? அவன்கிட்ட கைய தொடாதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அப்புறம் எப்படி வேலை நடக்கும்? அப்படி ஒண்ணும் தேவையில்லை. நான் தான் உங்க கைய தொடணும், வேற யாரும் தொடக்கூடாது. அதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். நீ என்ன என் கணவனா? ஆமா. இது சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? பரவாயில்ல, விடுங்க விடுங்க. இவங்க நம்ம நல்லதுக்காக தான் செய்றாங்க. இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கிருந்து போகணும். இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. அந்த படகுல வீரர்கள் கூட ஏற மாட்டாங்களாம். அப்புறம் நம்மள எப்படி ஏத்துவாங்க? நம்மளால எப்படி போக முடியும்? தளபதி, யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்க வேணாம். நாம இன்னைக்கு ராத்திரியே இளவரசியை கூட்டிக்கிட்டு ஓடிடலாம். நீ மட்டும் தனியாவா? இப்போதைக்கு நாம இந்த போக்குன்ன ஒரு வழிக்கு கொண்டு வரணும். மத்ததையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம படகுல ஏறணும்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. போவோட ஆசையை நிறைவேற்றணும். என்னத்தை நிறைவேற்றணும்? நீ என்ன சொல்ற? ஓனர் அம்மாவை அங்க அனுப்பணுமா? டோங், நீ எனக்கு நண்பன் தானே? இது ஒரு சூழ்ச்சி தான். நமக்கு வேற வழியே இல்லை. போவோட வீரர்கள் விடுதியை சுத்தி நிற்கிறாங்க. நம்மளால போக முடியாது. அவனுக்கு ஓனர் மேல ஒரு கண்ணு இருக்கிறதுனால நாம அதை சாதகமா பயன்படுத்திக்கணும். அந்த பேட்சை எடுக்கணும். நான் போ கிட்ட போறேன். யுகாய், 2 சுவையான உணவுகள் பண்ணு. என்னால முடியாது. என் காதை முறுக்குனாலும் சரி, நான் செய்ய மாட்டேன். யுகாய், போவை நல்லா குடிக்க வைக்கிறேன். அப்புறம் பேட்சை எடுத்துக்கிறேன். உள்ள வரலாம். வணக்கம் தளபதி. ஓ, வணக்கம். என்ன விஷயம்? ஒரு தளபதியா இருக்கிற நீங்க பெரிய பணக்காரர் ஆகணும்னு நினைக்கிறேன். பணக்காரனா? நீ கொஞ்சம் வெளியே போயிரு. சரிங்க.
இப்பெல்லாம் பணம் எங்க இருக்கு? பணம் சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா இல்ல இருக்கு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களோட அரசர்கிட்ட வேலை செய்யற வரைக்கும் பணம் குறைவாதான் கிடைக்கும். நீங்க மட்டும் இந்த சங்யங்க விட்டு கொடுத்துட்டு போனா குய்கிட்ட இருந்து பெரிய பணம் வரும். அதுக்கப்புறம் காலமெல்லாம் நீங்க பெரிய பணக்காரர் தான். நீ கிளர்ச்சிக்காரங்களுடைய உளவாளி. கொஞ்சம் மரியாதையா பேசுறீங்களா? நான் குய் அரசர்கிட்ட ராணுவ அதிகாரியா வேலை செய்யறேன். ஏற்கனவே நாங்க ஆஞ்சிய கைப்பற்றிட்டோம். எங்க மேலெல்லாம் நீங்க கை வச்சீங்கன்னா உங்க முடிவு சரியா இருக்காது. கதை முடிஞ்சிரும். உன்ன உங்களை பத்தி எனக்கு தெரியும் தளபதி. அந்த ஜியாங் மேல உங்களுக்கு ஒரு கண்ணு இருக்கு. அந்த அழகான பொண்ணு எல்லா விதத்திலையும் தளபதியான உங்களுக்கு பொருத்தமானவதான். அவளோட பணமும் வேணும்ல, அப்பதானே வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா அவ கூட சேர்ந்து நீங்க வாழ முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருது. எனக்கு தேவையான ஆளை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. ஜியாங் ஒரு சாதாரண பொண்ணுதான், அவளை நீங்களே வச்சுக்கலாம். அப்படின்னா நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கற? அந்த ஜியாங்கோட தங்கச்சி இருக்கால, அவ ஒரு இளவரசி. அது உங்களுக்கு தெரியாது. என்ன யுவான் இளவரசி? ஆமா. அவகிட்ட உனக்கு என்ன தேவை? எங்களோட அரசருக்கு என்னமோ தெரியல, அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை அடையணும்னு ஆசைப்படுறாரு. எங்க அரசருக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒரு பெரிய பணக்காரர் ஆயிடுவீங்க. யுவான் ஒரு இளவரசி. அவளை நான் லினன் கிட்ட கொண்டு போய் விட்டாலும் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். எங்க அரசர் தான் எங்க ஏராளமான இடங்களை ஆட்சி செய்யறாரு. தளபதி போ, நான் சொல்றது புரியுதா? நிச்சயமா உங்களால் அவருக்கு துரோகம் செய்ய முடியாது. ஒரு மனுஷனுக்கு ஞானம் இருந்ததுன்னா கிடைக்கிற வாய்ப்பை அவன் தவற விட மாட்டான். நம்ம சொந்த ஊர்லயே இருந்திருந்தோம்னா நீங்க என் கூடவே இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காது. இப்ப நமக்கு வேற வழி இல்ல. வேற எதையும் பேச வேண்டாம். அன்னைக்கு சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப நான் ரொம்ப நல்லவன்னு சொன்னீங்க. அப்ப நம்ம மட்டும் இருந்தோம். நான் குடிச்சதால அந்த மாதிரி பேசினேன். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நீங்க ஒன்னும் ரொம்பலாம் குடிக்கல. அது உண்மையான பேச்சுதான். யுகாய், விபச்சார விடுதலை 15 வயசுல என்ன வித்தாங்க. 17 வயசுக்குள்ள பார்க்க கூடாது எல்லாத்தையும் பார்த்துட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணவன 19 வயசுலயே நான் இழந்துட்டேன். 20 வயசுல தான் இந்த ஆளை கல்யாணம் பண்ணேன். என்னோட 23வது வயசுல அந்த ஆளும் திடீர்னு இறந்து போயிட்டான். என் வாழ்நாள் முழுக்க நான் பல கொடுமைகளை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யார் என்ன கல்யாணம் பண்ணாலும் அவங்க செத்துருவாங்களாம். இங்க பாருங்க, நான் சாக மாட்டேன்.
ரொம்ப அழகா இருக்கு. யார் அது? நான் தான். உள்ளவா. தளபதி, போ அறைக்குள்ள அந்த பெண் நுழையறா. அவ விருந்தாளியா வந்திருக்காளா, வேற எதுக்காவது வந்திருக்காளா? என்னுடைய சகோதரன் உங்களுக்காக அருமையா சமைச்சு கொடுத்திருக்கான். இப்பவே நீங்க இத சாப்பிட்டு பாருங்க. உன்னோட சகோதரன் நல்லா சமைப்பான்னு எனக்கு தெரியாது. இங்க பாரு செல்லம், இப்ப நான் நல்ல மனநிலைமையில இருக்கேன். 2 பேரும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருங்க. ஏன் அவசரப்படுறீங்க? முதல்ல என் கூட வந்தவங்கெல்லாம் ஒழுங்கா படுத்து தூங்கட்டும். இந்தாங்க, இத சாப்பிட்டு பாருங்க. நீ குடுக்கறத மறுக்க முடியல, ஆனாலும் இதை குடிக்க மனசு வரல. என்ன இப்படி பண்றீங்க? நீயே இங்க வந்துட்ட, அப்புறம் தேவையில்லாம அந்த போதையெல்லாம் எனக்கு எதுக்கு? இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், அவசரப்படாதீங்க. உனக்கு இந்த முத்திரை வேணும், அதனால தானே இந்த நாடகம் ஆடுற. என்ன நீங்க அதுக்குள்ள கோச்சிக்கிட்டீங்க? நீங்க தானே என்ன வர சொன்னீங்க. ஆனா இந்த மாதிரி கோச்சிக்கிட்டு உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆனா உன்னை எப்படியாவது அடையணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த ஒயினை கொஞ்சம் குடிங்க, அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க என்ன நீங்க உங்க கூடவே வச்சுக்கலாம். எனக்கு நீ இப்பவே வேணும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. ஒயின்ல மேல கொட்டிடுச்சு. இந்த ராத்திரியில ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமானது, அதனாலதான் ஒயின் குடிக்கலான்னு சொல்றேன். ஒயினை குடிச்சிட்டு அப்புறம் வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றீங்க? நான் இப்ப சரியா தானே சொல்லிட்டு இருக்கேன்? ஒயின் சாதாரணமானதில்ல, நம்ம அன்புக்கு இது ஒரு அடையாளமா இருக்கும். கொஞ்சம் குடிச்சு பாருங்க. ஒரு அழகான பொண்ணு அந்த அறைக்குள்ள வந்து ஒரு ஆளை மயக்கிட்டு இருக்கா, சரியா? இப்ப அந்த போ என்ன பண்ணுவான்? அவனுக்கு எல்லாமே தான் வேணும். எனக்கு அந்த வேட்டைக்காரனை நினைச்சாதான் ஒரே யோசனையா இருக்கு. அவங்க இன்னைக்கு ராத்திரியே கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். இளவரசி, அந்த பேட்ச் கிடைச்ச உடனே யூகால் அப்புறம் ஓனரோட சேர்ந்து நீங்க இங்க இருந்து போயிடுங்க. இங்க சுத்தி ராணுவம் இருக்கிறதுனால நான் அப்புறமா வரேன். நாம சேர்ந்தே போலாம். அவங்களுக்கு நீங்க வேணும், ஆனா அவங்கள நான் பாத்துக்கிறேன். உன்னை நான் விட மாட்டேன். ஜியாங் உன் கூட யார் யார் வந்திருக்காங்க? ஒரு சமையல்காரன், ஒரு வேட்டைக்காரன், அப்புறம் இன்னொரு பொண்ணு. அவ பேரு யுகுவான். அவ ஒரு அரசருக்கு பிறந்த இளவரசி. ஆனா நீ என்ன மது குடிக்க சொல்லி வற்புறுத்துற. இதுல என்ன கலந்திருக்க? கண்டிப்பா விஷம்தான் கலந்திருப்ப. நல்லா கேட்டுக்கோ, இளவரசிய நான் தான் கூட்டிட்டு போக போறேன். ஆனா உன்ன என்னோட ஆசை நாயகியா வச்சுக்க போறேன். நம்ம 2 பேரும் இங்க இருந்து கிளம்பி போய் புது வாழ்க்கைய வாழலாம். வா. என்ன சொல்ற? நீ எப்படி திடீர்னு இப்படி மாறின? நான் அவசரப்படுறேன்னு தானே நீ சொன்ன. அவங்க வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன். இளவரசி, நாம போக போற வழியில தான் அவங்க வரப்போறாங்க. என்ன விடு, விடு. என்னையே கொல்ல நினைக்கிறியா? விடு. போகோன்! எங்க கிளம்பிட்டீங்க? கொல்லு. உளவாளிகளை கைது பண்ணுங்க, ஒருத்தரையும் விடாதீங்க. யூகாய்! ஃபாக்சன், துரோகியை விட்டுறவே விட்டுறாதீங்க. இவனுக்கு இது தேவைதான். எதிரிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தான்ல.
இளவரசே விட்டுறாதீங்க. என் திட்டத்தை கெடுத்துட்டாங்க. உனக்கு ஒண்ணு ஆகல. இல்ல இல்ல, பேட்ச் எடுங்க. இந்த பேட்ச். போலாம் வாங்க போலாம். என்ன தேடுறீங்க? ஹேர் பின் தான். குயிப்படைகள் வந்தாச்சு. தாக்குங்க. தாக்க தயாரா இருக்காங்க. தாக்குங்க. குயிப்படைகள் வந்தாச்சு. யாரையும் விடாதீங்க, தாக்குங்க. இளவரசி வாங்க. என்னது? நாங்க ஊதுனா நீங்க பறந்து போயிடுவீங்க. எங்க படைகளை பாத்தீங்கல்ல, மரியாதையா எல்லாரும் திரும்பி போயிடுங்க. குயி ராணுவமே கவனி, இளவரசிய நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் இவங்களை எப்பவே கொல்லுங்க. அவங்களை கொல்லுங்க. இல்ல, இளவரசி இங்க இருந்து கூட்டிட்டு போ. எப்படியாவது போய் படகுல ஏறிடுங்க. நான் இவங்களை பாத்துக்கிறேன். சீக்கிரம் போ. வாங்க. இளவரசிய பிடிக்கணும். வாங்க. அப்படி போலாம். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க. வந்துட்டாங்க வந்துட்டாங்க. சொல்றத கேளுங்க இளவரசி. அரசர் உங்களுக்காக மட்டும்தான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தாரு. தயவு செஞ்சு எங்க கூட வந்துருங்க. இவங்களை எதுவும் செய்ய வேண்டாம், நானே வந்துடுறேன். எனக்காக நீங்க யாரும் சாக வேண்டாம். இங்க பாரு, செத்த எல்லாரும் சேர்ந்து சாவோம். நாங்க இளவரசியை விட மாட்டோம். முடிஞ்சா முதல்ல என்ன கொல்லுங்க. வந்து பாருங்க. நிலுங்க. வந்துட்டியா? யாரும் பயப்படாதீங்க. இவங்களை நான் இங்க பாருங்க. இளவரசியை நீங்க கூட்டிட்டு போங்க. நம்ம சேர்ந்தே போலாம். சொல்லுங்க. பார்த்து ஜாக்கிரதை. நான் சாக மாட்டேன். என் வெட்டு கத்திக்கு பதில் சொல்லு. போகாதீங்க.
சொல்றத ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா வீரர்களும் உன்ன மாதிரி காட்டி கொடுக்கறவங்க இல்ல. யுகாய், ஆடு வெட்டுற மாதிரி அவளை வெட்டி போடு. யுகாய், 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 யுகாய் வந்துடு. யுகாய், யுகாய், என்கிட்ட வந்துடு. எப்படியாவது என்கிட்ட வந்துடு. யுகாய், நான் உன்னை காதலிக்கிறேன். என்கிட்ட வந்துடு. யுகாய். வாங்க வாங்க உள்ள வாங்க. இளவரசி அவர்கள் வருகிறார். இளவரசி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். எழுந்துருங்க ஜியாங், எழுந்துருங்க டாங். பரவாயில்ல, எழுந்துருங்க. ரொம்ப நன்றி இளவரசி. நீங்க எப்பவும் போலவே என் கூட பழகலாம். உண்மையிலேயே நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. என்ன சொல்றீங்க? டாங், உங்க உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க ஊர்ல நிறைய பிரச்சனைகள் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம். டோங், உங்களுக்கு வெகுமதி தர்றோம். அரசர் சொல்றத கேளுங்க. இன்னையிலிருந்து உங்களை ராணுவ தளபதி ஆக்குறோம். உங்க திறமை எங்களுக்கு தேவைப்படுது. நாங்க இழந்த நாடுகளை எங்களுக்கு மீட்டு தந்துருங்க. வெற்றியோட நீங்க திரும்பி வாங்க. அரசரே, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பணியை நான் சரியா செய்வேன். என்ன டாங், உங்க நல்ல செய்திக்காக நான் காத்திருப்பேன். நிச்சயமா இளவரசி. அக்கா, அடுத்து என்ன பண்ண போறீங்க? எனக்குன்னு எந்த திட்டமும் கிடையாது. 3 வேளை சாப்பாட்டுக்கு நான் ஏதாவது பண்ணிப்பேன். உங்களுக்கு புதுசா ஒரு விடுதி கட்டி தரட்டுமா? உள்ள போலாம் வாங்க. போலாமே. வாங்க வாங்க. புதுசா திறந்திருக்காங்க போல இருக்கு. வாங்க வாங்க பார்க்கலாம். உள்ள சாப்பாடு இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. உள்ள உணவெல்லாம் அருமையா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க, ஒரு கட்டு கட்டுவோம். நல்லா சாப்பிடலாம் இன்னைக்கு. ஆமா. அந்த ஹேர்பின் நல்லா இல்ல, இதை போட்டுக்கோங்க. நீங்க வந்து நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். நான் சாக மாட்டேன்.
யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு சமையல்காரன் வேணுமா?